மீடியாவின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, கீர்த்தீஸ்வரன் எழுதி இயக்கியிருக்கிற டியூட் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன், சரத்குமார், மமிதா பைஜு, ரோஹிணி, பரிதாபங்கள் ராவிட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இசை வந்து சாய் அபய்சங்கர் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால்வளைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சரத்குமார் அவர்கள், அவருடைய ஒரே பொண்ணு மமிதா பைஜு, அவருடைய முறப்பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். ஸோ மமிதாவும் இவரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. போகிற போக்கில் அவருக்கு மமிதாவுக்கு காதல் வயப்படுறாங்க. அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் இவருக்கு மமிதா மேலே காதல் வருது. மறுபடியும் இவர் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ட்ராக் அப்படியே மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, ஏன்னா சரத்குமார் வந்து இதில் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருடைய அந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததா, இவருடைய காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய மொத்த கதை. ஏன்னா மீதி கதையும் சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். டேர்ன் அண்ட் ட்விஸ்ட் நிறையா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களுடைய தேர்வு. பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு 3வது திரைப்படம். லவ் டுடே, டிராகனுக்கு அப்புறம் இந்த டியூடு. ஸோ அவருடைய ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக நமக்கு ஃபீல் ஆகும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா. ஆனால் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அது போகும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். மமிதா வந்து ஈக்குவலாக அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ரோலை. ஸோ ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரத்குமாருக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, 3 BHக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பு. நீங்கள் படம் பாருங்கள். அவருடைய கெட்டப் சேஞ்சு, அவருடைய இந்த வசனம், இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரத்குமாரை மறுபடியும் இப்படி ஒரு ரோலில் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பரிதாபங்கள் ராவிட், அவரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக்கு ஒரு படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய பரத் விக்ரமனுடைய எடிட்டிங்கும் படத்தை கொஞ்சம் அங்கங்கே தூக்கி பிடிச்சிருக்கு. அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இப்போ சொல்லப்போனால் படம் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போய் இன்டர்வல் பிளாக் விட்டு இடமும் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் லேகுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்த்த கதை தான் வரும். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது சினிமாவில் தான் நடக்குங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். ரெண்டும் கலந்தது தான் இந்த டியூடு திரைப்படம். ஸோ UA 16+ தான். அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒரு சில காட்சிகள் இருக்குது, அதனால் வந்து அதை தவிர்க்க முடியாது. பார்த்து நீங்கள் ஃபேமிலியாக போகிறது பார்த்துப்போங்க. ஆனால் டீனேஜ் பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மூமெண்டெல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின் மூவி தான் இப்போ வந்திருக்கிறதுல கொஞ்சம் கலகலப்பாக நீங்கள் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இவர் கீர்த்தீஸ்வரன் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு படம் அவனால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு அவர் எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் வரும் திரைப்படங்கள்லாம் கொஞ்சம் நிறைய காட்சிகளெல்லாம் மாற்றி செஞ்சோம் வேறு பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஒரு லேக்கெல்லாம் இருக்கும். செகண்ட் படத்தில் தான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில டைரக்டர் ஃபஸ்ட்டே நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து இந்த டியூடு திரைப்படம். ஸோ ஒரு 3 திரைப்படம் வந்திருக்குது. வந்ததில் டியூடு கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ மீண்டும் மற்றும் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க குடும்பத்தோட. பட்டாசுலாம் வெடிக்கிறத பார்த்து, குழந்தைங்க இருக்கிற பக்கம் பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க. அவங்கள கொஞ்சம் கெய்ட் பண்ணி பட்டாசு வெடிங்க. கவர்மெண்ட் ஆல்ரெடி டைமிங் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டைமை ஃபாலோ பண்ண பாருங்கள். சேஃபாக இந்த தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.